அமித்ஷாவை சந்தித்து தனியாக பேசக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுவாங்க? இவங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை எந்த அளவுக்கு பேசுவாங்க, எப்படி பிஜேபிகிட்ட போராடி உரிமையெல்லாம் வாங்குவாங்கங்கிறது தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோமே. உரிமையை மொத்தமாக அடகு வைத்தவர்கள் இவர்கள். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போடலை, அவங்க இருந்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போடலை, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடலை, வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல, சிஏஏக்கு ஆதரவு கொடுக்கல, முத்தலாக்குக்கு ஆதரவு கொடுக்கல, டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்க ஆதரவு கொடுக்கல. அவங்க காலத்தில் எதுவுமே பிஜேபிக்கு இசைவான எந்த முடியும் அவங்க எடுக்கல. ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு நான் பட்டியல் போட்ட அத்தனைக்கும் போய் பிஜேபியின் பக்கம் நின்னது யாரு? எடப்பாடி தானே. அப்போ அந்த எடப்பாடி பிஜேபி எதிர்த்து எந்த நிலைப்பாட்டையும் இதுவரை எடுத்ததில்லை. இந்த மொழிக் கொள்கை, இந்த மாநிலத்தினுடைய சமூக நீதி விஷயங்கள்ல இவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு எதிர்நிலைப்பாடோட நின்றுவாங்களே தவிர அதை ஒரு அக்ரெசிவான போராட்டமாக முன்னெடுக்கிறது, பிஜேபியை எதிர்நிலையில நிறுத்துறது, மக்கள்கிட்ட பிஜேபி அம்பலப்படுத்துறதுங்கிற விஷயத்துக்கு வரமாட்டாங்க. அதுலேயும் கூட இப்போ மொழிக் கொள்கை விஷயத்தில் திமுக கூட்டணி எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதை களத்தில் எவ்வளோ வீரியமாக கொண்டு போகிறோம், இன்னைக்கு தொகுதி மறுவரை விஷயத்தில் எப்படி வீரியமாக அதை களத்துக்கு கொண்டு போகிறோம், முதலமைச்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பொசிஷனை கொண்டு வர்றாரு. அது மாதிரி எடப்பாடி என்னைக்காவது கொண்டு வந்திருக்காரா? இது அவங்களுக்கும் அந்த கொள்கை தானே. மொழிக் கொள்கையில் திமுக அதிமுக வித்தியாசம் இல்லைல்ல. இன்னைக்கு தொகுதி மறுவரை விஷயத்தில் திமுக எடுக்கிற நிலைப்பாடு தானே அதிமுக நிலைப்பாடும். சமூக நீதி விஷயத்துல அப்படித்தானே. என்றைக்காவது இந்த அணி எடுப்பது போல ஒரு அக்ரெசிவான பிஜேபி எதிர்நிலைப்பாடு போராட்டத்தை இது மாதிரியான கொள்கை விஷயங்கள்ல பிஜேபியை எதிர்த்து அதிமுக எடுத்திருக்கான்னு பார்த்தா இல்லை.